வணக்கம் நண்பர்களே. டாக்டர் முரளி ஒயிட்டின்ற நம்ம இந்த சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த வாரம் டயபெட்டிஸ் மற்றும் இரத்த கொதிப்பு இவை இரண்டுக்கும் என்ன சம்பந்தம், சுகர் ப்ளஸ் பிபி இந்த காம்போ இருக்கும்போது சுகர் அதிகமாக இருந்தால் பிபி குறைவாக இருக்குமா, சுகர் கண்ட்ரோலாக இருந்தால் பிபி கண்ட்ரோல் ஆகிடுமா, இதெல்லாம் பார்க்கலாம். இந்த ரெண்டு ரகசிய கொலையாளிகளும் சைலண்ட் கில்லர்ஸ் வெறும் மோசமான பக்கத்து வீட்டுக்காரர்களா அல்லது இருவரும் கொலையில் ஆபத்து விளைவிப்பதில் கூட்டாளிகளா? இந்த வீடியோவில் நாம் அவைகளை எப்படி தொடர்புடையவை, ஏன் முக்கியம், அதிலிருந்து தப்பிக்க நாம் என்ன செய்ய முடியும், இதை பற்றி எல்லாம் பார்க்கலாம். பிபின்றது உங்களுக்கே தெரியும். இப்போல்லாம் 3 பேரில் ஒருத்தருக்கு பிபி இருக்குதுன்னு. நமது இரத்த குழாய்களில் இரத்தம் ஓடும்போது ஏற்படுகின்ற அழுத்தம் சாதாரணமாக இருக்கிறத விட ஜாஸ்தி ஆச்சுன்னா இரத்த கொதிப்புன்றோம், ஹைப்பர் டென்ஷன். சாதாரண அளவு 120/80 மில்லிமீட்டர் மெர்க்குரி. இது தொடர்ந்து 130/80க்கு மேலே இருந்தாலே அவருக்கு இரத்த கொதிப்புன்னு கணக்கு. அதே மாதிரி சர்க்கரை நோயில் 500 மில்லியன் ஜனங்களுக்கு உலகத்தில் இப்போ இருக்குன்னு கணக்கு சொல்கிறாங்க. இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகமாக இருக்குன்னால இது இன்சுலின் குறைபாட்டினால் வரலாம், இன்சுலின் செயல்பாடு குறைவினால் வரலாம். ஃபாஸ்டிங் 126 மில்லிகிராம் டிஎல்லும் போஸ்ட்பிராண்டில் 200 மில்லிகிராம் டிஎல்லும் மேலே இருந்தால் சர்க்கரை நோயின்னு கணக்கு. சில உண்மைகளை இப்போது பார்க்கலாம். சர்க்கரை நோயும் அதிக இரத்த அழுத்தமும் எப்போதும் ஒன்றா தான் பிரயாணம் செய்கின்றன என்பது தான் உண்மை. உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்தால் நீங்கள் அதிக இரத்த அழுத்த ஆபத்துக்கு ஆட்படுத்தப்படுவீர்கள் என்றது கணக்கு. சர்க்கரை நோய் இல்லாதவரை விட உங்களுக்கு இது வரும் ஆபத்து அதிகம். உங்களுக்கு ஏற்கனவே 2 இருந்தால் மாரடைப்பு, பக்கவாதம், சிறுநீரக சேதம், ஏன் இறப்பே ஆபத்து அதிகமாகிறது. உலகத்திலே 2 நோய்களும் எக்ஸ்ப்ளோடிங். ஒவ்வொரு வருஷமும் கோடிக்கணக்கானவர்களுக்கு இந்த நோய் இருக்கின்றன என்று கணக்கு. அதை விட முக்கியம், கோடிக்கணக்கானவங்க தமக்கு இது இருப்பதை கண்டுபிடிக்காமலேயே கவலை இல்லா மனிதனாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இது ரெண்டும் எப்படி தொடர்புடையது? ஒரு ஆராய்ச்சி கணக்கு சொல்லுது 50-70% சர்க்கரை நோயாளிகளுக்கு பிபி இருக்குதுன்னு. அதே மாதிரி 20-40% பிபி இருக்கவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னு. இரண்டுமே எப்படி தொடர்புடையவை, எக்ஸாக்டாக எப்படி கனெக்ஷன் உண்டாகுதுன்னு பார்க்கலாமா? ரெண்டுக்கும் ஒரே வகை ஆபத்து காரணிகள் தான், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அதிக உடல் எடை, உடற்பயிற்சி இல்லாமை, மோசமான ஆகார தேர்வு, வயசு ஜாஸ்தியாகி போகிறது, மரபணு காரணங்கள், இவையெல்லாம். 2வது லிங்க்கு இன்சுலின் எதிர்ப்பு தன்மை, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். எப்போ உங்கள் உடம்பில் திசுக்கள் இன்சுலினுக்கு ரெஸ்பான்ஸ் சரியாக செய்கிறது இல்லையோ அப்போது உங்கள் கணையம் அதிக இன்சுலினை சுரக்குது. இந்த எக்ஸ்ட்ரா இன்சுலின் நமது இரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்துது. எப்படி? நம் சிறுநீரகத்தை அதிக சோடியம் மற்றும் நீரை சேமித்து வைக்க செய்யுது, இரத்த குழாய்களின் டோனை பாதிக்குது. அதே நேரம் அதிக சர்க்கரையானது இரத்த குழாய்களின் உள்சுவர்களை சேதப்படுத்தி அவைகளை இறுக செய்து குறுகலாக்குது. கூடவே ஹார்மோன் மாறுதலும் ஒரு பங்கு வகிக்குது, பிபியை மோசமாக்குது. அதிக பிபி சர்க்கரை நோய் கட்டுப்படுத்துறத கடினமாக்குது. இது ரெண்டில் எது எதை உண்டாக்குது? பிபி சர்க்கரை நோயை உண்டாக்குதா அல்லது அதிக சர்க்கரை பிபியை உண்டாக்குதா? டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷனை உண்டாக்குறதா அல்லது ஹைப்பர் டென்ஷன் டயபெட்டிஸை உண்டாக்குதான்ற ஆராய்ச்சிக்கு விட
ரெண்டுமே ஒன்றுக்கொன்று மற்றொன்றை உண்டாக்கலாம். ஆனால் அதிகமான ஆராய்ச்சி முடிவுகள் கூறுவது சர்க்கரையிலிருந்து தான் அதிக சம்பந்தம் பிபிக்கு இருக்குதுன்னு. இருந்தாலும் கூட உங்களுக்கு ஏற்கனவே ஹைப்பர் டென்ஷன் இருந்தால் உங்களுக்கு இன்சுலின் எதிர்ப்பு உண்டாகும் வாய்ப்பு அதிகமாகிறது. கடைசியில் டைப் 2 டயபிட்டிஸ் வந்துடுது. கண்டுபிடிக்கிறதுக்காக டயக்னோசிஸுக்கு பிபியை வாரத்துக்கு ஒரு தடவை பாருங்கள், பிளட் சுகரை மாதத்துக்கு ஒரு முறையோ டாக்டர் சொல்லும் போதெல்லாமோ பாருங்கள், HbA1c 3 மாதத்துக்கு ஒரு தடவை பாருங்கள், சிறுநீரக செயல்பாடை வருஷத்துக்கு ஒரு முறை டெஸ்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு தடவை ஆஸ்பத்திரிக்கு செல்லும் போதும் பிபி செக் செய்யணும். பெஸ்ட்டு டயபிட்டிஸ் இருக்கவங்க வீட்டிலையே பிபியை செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. 130/80க்கு குறைவாக இருக்கணும். பாதுகாப்பாக இருக்க வேண்டும்னா சிறிது பிபியை குறைச்சா கூட மாரடைப்பு, பக்கவாத ஆபத்து கணிசமாக குறைக்க முடியும். அடுத்தது மருத்துவத்தில் வாழ்க்கை முறை சீரமைப்பு ரொம்பவுமே முக்கியம். ரெண்டையுமே கட்டுப்படுத்த முடியும். 5லேருந்து 10% உடல் எடையை குறைச்சா கூட உங்கள் பிபி, பிளட் சுகர் ரெண்டுமே நல்லா குறையும். சாப்பிடக்கூடிய உணவுகள் பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள், நட்ஸ், சீட்ஸ், உப்பு குறைஞ்ச உணவுகள், சர்க்கரை குறைஞ்ச உணவுகள், ஆரோக்கியமற்ற கொழுப்புக்கள் இல்லாத உணவுகள், இதெல்லாம் தான் இந்த டேஷ் டயட்டரி அப்ரோச் டு ஸ்டாப் ஹைப்பர் டென்ஷன் மெடிட்டரேனியன் டயட்டில் உதாரணங்களாக சொல்கிறாங்க. தினமும் குறைஞ்சபட்சம் 50 நிமிஷம் மிதமான உடற்பயிற்சி செய்யலாம். சுறுசுறுப்பான நடைப்பயிற்சி பெஸ்ட்டு. வாரத்துக்கு 150 நிமிஷம்னு கணக்கு. மது உடனே நிறுத்தணும். புகை குடிக்கக்கூடாது. மன அழுத்தத்தை நிர்வகிக்கணும். யோகா செஞ்சு நல்லா தூங்கணும். 7லேருந்து 8 மணி நேரம் தினமும். மருந்துக இந்த வாழ்க்கை முறை சீரப்பு மட்டும் போதலை அப்படின்னா மருந்துகள் உதவியை நாடலாம். டாக்டர் அநேகமாக ஏஸ் இன்ஹிபிட்டாஸ் அல்லது ஏஆர்பியை பிபி குறைக்கிறதுக்கு பரிந்துரைக்கிறாங்க. ஏன்னா ரெண்டுமே சர்க்கரை நோய் இருக்கும் நோயாளிகளில் சிறுநீரகத்தை பாதுகாக்குது. சில புதிய டயபெட்டிஸ் மருந்துகள் உதாரணத்துக்கு SGLT2 இன்ஹிபிட்டாஸ் என்பதும் GLP-1 ரிசப்டார் ஆன்டகனிஸ்ட்ன்றதும் சர்க்கரையை மட்டும் குறைக்கிறது இல்லைங்க, இதயத்தையும் பாதுகாக்குது. இப்போ கிஸ் பகுதிக்கு வந்திருக்கோம். சரியா தவறா? உங்கள் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தி விட்டால் இரத்த அழுத்தம், பிபி இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. போன வார குவிஸிங் விடை வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், மினி டிட்பிட்ஸ். பிபி, டயபெட்டிஸ் ரெண்டும் இருப்பவர்கள் இறப்பு விகிதம் ஏதேனும் ஒன்று இருப்பவர்களை விட மிக அதிகம். WHO அறிக்கைப்படி சர்க்கரை நோயுடன் வாழும் மக்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக மேலே போய்கொண்டிருக்கிறது, பிடிக்க முடியாத அளவுக்கு. ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு ரெண்டும் பலமாக சம்பந்தப்பட்டிருக்கின்றன. பொதுவான ஆபத்து காரணிகள் மற்றும் பயாலஜிக்கல் மெக்கானிசம்ஸ் ரெண்டும் நமது இதய சிறுநீரக நோய் ஆபத்தை பெருக்குகின்றன. அதுக்காக ஏன் கவலைப்படுறீங்க? நமக்கு ரெண்டும் வந்துருச்சுன்னா பிபி, சுகர் சேர்ந்து. வெயிட்டை குறைங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, பத்தியமாக இருங்க, லைஃப் ஸ்டைல் மாறுதல்கள் சொன்னதெல்லாம் செய்யுங்க. மன அழுத்தத்தை குறைச்சி நல்லா தூங்கி தண்ணி போடாமல் சிகரெட் குடிக்காமல் இருந்தால் உங்கள் பிரச்சனைகள்லாம் சும்மா பறந்து போயிடாது. இந்த வீடியோவானது ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ஒரு மாற்று அல்ல. தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் சந்தேகங்களை, டவுட்ஸை, சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஹைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு அடுத்த வாரம் சந்திக்கலாம். பாய்.